ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வெஜிடபிள் பிரியாணி. அதுக்கு தேவையான காய்கள் வந்து கேரட்டு, பீன்ஸு, நூல்கோஸு, டர்னிங் கோஸு, பீட்ரூட் கொஞ்சம் எடுத்துருக்கோம், காலிஃப்ளவர் வேக வச்சுருக்கோம், பட்டாணி டபுள் பீன்ஸு எடுத்துருக்கோம், சோயா சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிருக்கோம், 1 கப்பு அரிசி எடுத்து வச்சுருக்கோம். தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் வந்து 1 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கோம், 2 தக்காளி, மல்லி, புதினா எடுத்து வச்சுருக்கோம். இப்போ தாளிக்கலாம். இப்போ வந்து அரிசியை வந்து தண்ணியில் போட்டுக்கலாம், தாளிப்புக்கலாம். இன்றைக்கி வந்து குக்கரில் செய்ய போகிறோம். தாளிப்புக்கு தேவையானது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1 ஸ்டார் பூ, கல்பாசி எடுத்துருக்கோம், வரமிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள், பட்டை கிராம்பு பொடி. எப்படி தாளிக்கிறாங்களா பார்க்கலாம். இப்போ வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெயோட கொஞ்சம் வெண்ணெய், பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ வெங்காயம், புதினா, பச்சை மிளகா, இப்போ இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம். இஞ்சி பூண்டு தக்காளி, கொத்தமல்லி தழை, தயிர் 1 ஸ்பூன், பட்டை கிராம்பு பொடி, வரமிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்து வச்சோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு காயை வந்து பெரட்டி எடுக்கணும். இப்போ வந்து வெங்காயம், தக்காளி எல்லாம் இந்த அளவுக்கு வணங்கி இருக்கு. அடுத்து வந்து நம்ம காயை ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எல்லா காய்களையும் போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து காயை நல்லா நம்ம பெரட்டி எடுத்தாச்சு. இப்போ காய் கலவா உப்பு போட்டிருக்கோம். இப்போ வந்து காயை வந்து 1 நிமிஷம் மூடி வச்சு எடுத்துக்கலாம். காய் வந்து இப்போ வணங்கிருச்சு. 1க்கு 3 தண்ணி கொதிக்க வச்சு எடுத்துருக்கோம். அதை வந்து உள்ளே ஊற்றிக்கலாம் காய்க்குள்ளே.
அடுத்து வந்து தண்ணி நல்லா கொதிக்குது, அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து அரிசி கலவா உப்பு, அரை லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி, காய் அரிசி எல்லாம் மிக்ஸ் பண்ணி உப்பு காரம் பார்த்துட்டு மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். மூடி போட்டாச்சு. ஒரு விசில் விட்டதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து விசில் வரப்போகுது. ஒரு விசில் வந்தாச்சு, நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி, இதுக்கு வந்து விசில் அடங்கிருச்சு, ஓப்பன் பண்ணுறோம். வெஜிடபிள் பிரியாணி இப்போ வந்து ரெடி. ஒரு கிளறிக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு சூடான சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. இந்த மாதிரி வீட்டில் ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை பை. சூடான சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. அதுக்கு தயிர் பச்சடி செஞ்சுருக்கோம்.